வேலூர் தொகுதி மக்களுக்கு வணக்கம். வேலூர் என்கேஆர். நம்ம சேனல்ல தொடர்ந்து வேலூருடைய பல பிரச்சனைகள் நம்ம பேசிட்டே இருக்கோம். இந்த தேர்தலில் பிரச்சாரங்கள் ஓய்ந்தது. திமுக அதிமுக ரெண்டு பிரதான கட்சி இது வரைக்கும் நாங்க தான் ஆட்சியில, எங்க கூட்டணி தான் ஆட்சியில அப்படின்னு மாத்தட்டிக்கிட்டு இருந்தப்போ, இல்ல அதற்கு மாற்றா ஒரு முக்கியமான ஒரு ஒரு சக்தியா, மாற்று சக்தியா மட்டும் இல்லாம பிரதான ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு. அது கருத்து கணிப்பா இல்ல கருப்புல விட்ட கணிப்பா அப்படின்றதுதான் தளபதியை வச்ச விமர்சனம். அந்த மாதிரிதான் இருக்கு. எல்லா இடத்துலயுமே அதிமுக வெல்லும், திமுக வெல்லும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 10% 12%, 12% 20% இந்த மாதிரிதான் கருத்து கணிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா மக்களுடைய பேராதரவை ரிசல்ட் அன்னைக்கு நம்மளே கண்டிப்பா பார்க்க போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்புகளை நம்ம நம்ப வேண்டாம். மக்கள் மனசுல சில விஷயங்கள் பதிஞ்சிச்சு. என்னதான் திமுக ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் 2000 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வாக்கு வியாபாரம். ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான். இத்தனை முறையா நான் வாங்குவேன், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த முறை அவன் ஓட்டு காசு கொடுத்தா நான் வாங்கிக்கோம்பா, நான் ஓட்டை விசிலுக்கு தான் போடுவேன் அப்படின்னு எல்லா தாய்மார்களும் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கான்பிடண்டா இருந்தாலும் வேட்பாளர்கிட்ட பேசுமா ஒரு சின்ன ஒரு தயக்கம், ஒரு வருத்தம் இருந்தது. என்ன இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு 4 ஓட்டு இருந்தது அப்படின்னா நீங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாய் வாங்கிட்டு அந்த மக்கள் நமக்கு காசு கொடுத்துருக்கானே, கை நீட்டு வாங்கியிருக்கமே, அவனுக்கு நம்ம ஓட்டு போடலன்னா நம்ம அவனுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு யோசிச்சு 2 ஓட்டு அவனுக்கு போடுவோம், 2 ஓட்டை வேணா தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவோம் அப்படின்லாம் யோசிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு தயக்கம், ஒரு சுழிவு இருந்தது. ஆனா அவர்கிட்ட பேசும்போது, ஆனா என் மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை அவங்க பிள்ளை மாதிரி பார்த்தாங்க பிரச்சாரங்கள்ல, அதனால கண்டிப்பா எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம வாங்கின காசு, அவன் திருடின காசு, நம்ம கிட்ட இருந்து திருடின காசு அப்படின்ற ஒரு ஒரு உணர்வை இந்த முறை ரொம்ப ஆழமா தமிழக வெற்றி கழகம் மக்கள் மனசுல பதிய வச்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த மக்கள் கண்டிப்பா என்னையும் கைவிட மாட்டாங்க, தளபதியும் கைவிட மாட்டாங்க, நாங்களும் அந்த மக்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து இன்னைக்கு அந்த தேர்தல் களத்தை பிரச்சாரத்தை முடிச்சு அடுத்த கட்ட வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் என்ன சொன்னாங்க, பூத்துல எல்லாம் ஆள் போட முடியுமாப்பா அப்படின்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பூத்துல எல்லாம் ஆள் போடுறது சாதாரண விஷயம். ஆனா இவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம ஒரு ரீகால் பார்த்தோம்னா, அவரெல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாருப்பா, அவரெல்லாம் அரசியல்ல பேச மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வந்தார், கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாருப்பா அப்படின்னாங்க, கட்சி ஆரம்பிச்சார். மாநாடெல்லாம் போட மாட்டாருப்பா அப்படின்னாங்க, 2 மாநாடு போட்டார். அதுக்கப்புறம் அவர் நடத்தின கூட்டம் எல்லாமே மாநாடு தான். மக்களை சந்திக்க மாட்டாருனாங்க, சந்திச்சார். பேச மாட்டாருனாங்க, பேசினார். மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண மாட்டாருனாங்க, அட்ரஸ் பண்ணார். குறிப்பிட்டு இந்த கட்சியை குறிப்பிட்டு பேச மாட்டாருனாங்க, குறிப்பிட்டு பேசினார். மக்களுடைய ஆதரவை பெற மாட்டார் அப்படின்னாரு, பெற்றார். இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுனாங்க. அதுவும் இன்னைக்கு பலருடைய கருத்து இந்த கூட்டம் ஓட்டா மாறும் போலப்பா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அதனுடைய முடிவு மே 4ஆம் தேதி நம்மளுக்கு தெரிய போகுது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த தேர்தலாம் உண்மையான ஜனநாயக தேர்தலாம் மக்களே விரும்புறாங்க. பல வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, வெளி மாநிலங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, வெளி மாவட்டங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இந்த தேர்தலுக்காக அங்கங்க இருந்து தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு பயணம் பண்றதை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. பாண்டிச்சேரியில 90% மேல வாக்கு பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டிலையும் 90% மேல வாக்கு பதிவாகும் அப்படின்றத நம்புறோம். இந்த 90% வாக்கு பதிவாகும் போதே முக்கியமா இத்தனை முறையா திமுக அதிமுக 2 பேரும் பூத்துல உட்காந்து அடிச்ச கூத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு தவிடுபடியாக போகுது. ஏன்னா இவங்க பூத்துல ஆள் போட முடியுமா கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பூத்துல நான் நீனு ஃபார்ம் பறக்குது. 4 பேர் ஒரு பூத்துக்கு ரெடியா இருக்கான் உள்ள உட்கார்றதுக்கு. 4 பேர் ஒரு பூத்துக்கு 10 கேட்பீங்க, உள்ள உட்காரதுக்கு 4 பேர் ரெடியா இருக்கான். அவனுக்கு ஆப்ஷனுக்கு ஒரு ஆளை வெளியே போட்டு ஒரு ஆளை உள்ள போட்டு 2 பேரை பேக்கப்பா வச்சிருக்காங்க. அது இல்லாம 10-20 பேர் ஒரு பூத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ்லயும் உட்கார்றதுக்கு டீம் ப்ரிப்பேர்டா வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கட்டமைப்பு இல்லாம தான் பல கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. அந்த ஒரு கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வலுவா போட்டு 234 தொகுதியும் இருக்கிற அனைத்து பூத்துலயும் குறைஞ்சது 4 பேரை தமிழக வெற்றி கழகம் போட்டிருக்கு. இது திமுக அதிமுகவுக்கே பிரமிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் என்னப்பா பண்ண போறாங்க. பல இடங்கள்ல நம்ம பசங்க போற இடத்துலலாம், ஓட்டு கேட்டு போற இடத்துலலாம் இவங்க பட்டோட பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பரவாயில்ல, நீங்க கொடுத்து முடியுங்க, நாங்க அப்புறம் போய் ஓட்டு கேட்டுக்கிறோம், அதான் எங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும்னு சொல்லி நம்ம பசங்க கலாச்சார விஷயங்கள்லாம் இருக்கு. கடைசி நாள் பிரச்சாரம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தேர்தலுடைய ஒரு நாள் எட்ஜில் இருக்கும். மக்கள்கிட்ட நான் கேட்கறது ஒண்ணுதான், எண்ணி பாருங்க. கண்டிப்பா இத்தனை வருஷங்களா நம்ம அனுபவிச்சது எல்லாத்தையும் எண்ணி பாருங்க. மறுபடியும் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம படுறக்கூடிய கஷ்டத்துக்கு நம்ம இன்னைக்கு போட வேண்டிய ஓட்டு தான் முக்கியம் அப்படின்றத மனசுல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாக்கு தமிழக வெற்றி கழகத்தா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ மறந்துடாதீங்க.
நாளைக்கு வாக்குப்பதிவு. முதல்ல வாக்கு செலுத்துங்க. அதற்கு பிறகு அந்த வாக்கை யாருக்கு செலுத்துறோம்னு சிந்திச்சு செலுத்துங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.